சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அகில இந்திய அளவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரரும் தேமுதிக பொருளாளருமான எல்.கே. சுதீஷ் ஆகிய இருவரும் மத்திய அமைச்சர்கள் பதவி பெற போகிறார்கள். இவர்கள் இருவருமே அடுத்த மாதம் 2வது வார இறுதியில் ராஜ்யசபா எம்பி பதவியை பெறுகிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் பிரத்யேக செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் மற்றொரு தேர்தலும் இப்பொழுது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தற்போது 10 மாநிலங்களை சேர்ந்த 37 இடங்கள் காலியாக இருக்கிறது. இதன் நிமித்தமாக வருகின்ற மார்ச் மாதம் 16ஆம் தேதி இந்த 37 இடங்களுக்குமான தேர்தல் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது 245 இடங்களை கொண்ட மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சி 123 உறுப்பினர்களுடன் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் 133ஆக உயர்ந்து தனிப்பெரும்பான்மைக்கு அதிகமாகவே தொகுதிகளை வைத்திருக்கிறது. தனிப்பெரும்பான்மைக்கு 122 எம்பிக்கள் இருந்தாலே போதுமானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 133 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைகள் வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு நடைபெறும் தேர்தலில் மொத்தம் 71 இடங்களுக்கான தேர்தலில் 40 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என திமுக பாஜக தரப்பில் திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் மகாராஷ்டிரா மற்றும் பீகார் மாநிலங்களில் பாஜக கூடுதல் இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அசாமில் உள்ள 3 இடங்கள் மற்றும் ஒடிசாவில் உள்ள 4 இடங்களிலும் பாஜகவிற்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதேபோல் ஹரியானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தலா 2 இடங்களிலும், மேற்கு வங்காளத்தில் குறைந்தது 1 இடத்தையும் கைப்பற்ற பாஜக முனைப்புடன் வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 6 இடங்களில் 4 இடங்களை திமுகவும், மேற்கு வங்காளத்தில் 5 இடங்களில் 4 இடங்களில் திரிணாமுல் காங்கிரசும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே தற்போதைய சூழ்நிலைகள் இந்தியா கூட்டணியை சேர்த்த வேட்பாளர்களில் அதிகபட்சமாக 14 வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி வாய்ப்பு பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தரப்பில் டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா பதவி தந்து மேலும் அவருக்கு அமைச்சர் பதவியும் தரப்படும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உறுதியளிக்கப்பட்டதாக ரகசிய தகவல் கசிந்துள்ளது. இதேபோல் தேமுக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரரும் தேமுதிக பொருளாளருமான எல்.கே. சுதீஷ்க்கும் ராஜ்யசபா பதவி தரப்பட்டு அவருக்கும் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் திரைமறைவில் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே தமிழகத்தை பொறுத்தவரையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 6 ராஜ்யசபா இடங்கள் காலியாகின்றன. அந்த வகையில் அதிமுகவிற்கு 2 இடங்கள் மீண்டும் உறுதியாக கிடைக்கும் என தெரிகிறது. ஆனால் அந்த 2 ராஜ்யசபா தொகுதிகளை யாருக்கு தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்து உறுதி சொல்லக்கூடாது, நாங்கள் தான் முடிவு செய்வோம் என டெல்லி பாஜக மேலிடம் உத்தரவு போட்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்லி பாஜகவிடம் டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா பதவி ஒன்றை ஒதுக்கி இருக்கிறது. எனவேதான் அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் அவரது மனைவியை ஆண்டுபட்டி அல்லது வேறு ஒரு தொகுதியில் போட்டியிட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதை தவிர இன்னொரு ராஜ்யசபா பதவி யாருக்கு தர வேண்டும் என நாங்கள் தான் முடிவு செய்வோம் என டெல்லி பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதனிடையே தேமுதிக பொருளாளரும் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரனுமான எல்.கே. சுதீஷ்க்கு ராஜ்யசபா பதவி தருவதாக திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் இருந்து டிடிவி தினகரன், எல்.கே. சுதீஷ் ஆகிய இருவரும் அடுத்த மாதம் வாக்கில் ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்று அதனைத் தொடர்ந்து அமைச்சராகும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற பரபரப்பான அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.